ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா த ஹார்ட் கோர் டே 2 பார்ட் 2ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஐயோ கேமரா ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஏய் ஏய் நவுந்தா பின்னாடி இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா பார்ட் 2. நாம் போன பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடை கட்டியிருப்போம். சாரி ஒரு கேவில் கண்டுபிடிச்சிருப்போம். ஐயோ நைட் ஆயிடுச்சு, இதை மாற்றிட்டனே. சரி, ஐயோ கீழே வந்துட்டுனே. ஓகே பிகாம் ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட் 2. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம், இதெல்லாம் சேகரிச்சிருப்போம். அப்புறம் என்ன சொல்லியிருப்போம், கோல் கண்டுபிடிச்சோம், ஃபுட்டை கண்டுபிடிக்கலையே குமாரே. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஃபுட்டை கண்டுபிடிக்கணும். நைட் ஆயிடுச்சு, கதவு திறந்தா இவனுங்க வருவானுங்க, போட்டு தள்ளுவானுங்க, மொத்த வேர்ல்டும் போவோம். இதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே இருந்துடலான்னுட்டேன். சரி, எதுக்கு இருக்கணும், நம்ம தான் ஸ்ட்ரிப் மைனிங்கில் மாஸ் ஆச்சு. ஐயோ பார்க்குறானே. ஓகே மூட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு டார்ச்சை போடுவோம் கைஸ். அந்த டார்ச்சை போடுறதால தான் நம்ம வீடு அப்படியே இருளோன்னு இல்லாமல் வெளிச்சம் வந்த ஒரு வீடாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இருக்க இடத்தெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன எவனாவது வரானா? இல்லை வரல. இப்போ டார்ச் நம்மக்கிட்ட இருக்குது. எப்படின்னா இந்த செஸ்ட் உள்ள வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இருக்க கோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டார்ச்சை ஒரு 8 செஞ்சு வச்சுப்போம் இப்போதைக்கு. அவ்வளோதாங்க கைஸ். எப்படி வீடு மாசா? லாலு சாப், ஐ லவ் யூ. ஓகே கைஸ், பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வீடியோ இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வரும். இல்லை அந்த நம்பிக்கை வரும். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரூமை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இதளவுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணால் மட்டும் கரெக்டாக இருக்கும் கைஸ். இங்கேருந்து பார்த்தோன்னா ஏதோ நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய காபிள் ஸ்டோன் தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நெதருக்கு இப்போ போக மாட்டோம். நெதருக்கு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஃபர்னஸ் எல்லாம் போட்டு நம்ம எதாவது ஸ்மெல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அப்படியே 2 ஃபர்னஸாக போடுவோம்னு சொல்லிட்டு இங்கே வச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம், வேறு என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், ஸ்ட்ரிப் மைனிங்கு. சாரி படிக்கட் மைனிங்கு. அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும். சரி அப்படின்னு டார்ச்சை போட்டு இந்த சைடு பார்த்தா நம்ம என்ன படிக்கட் மைனிங் தான் பண்ண போகிறோம். அதனால் படிக்கட் மைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 படியாக இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவுட்லைனை போட வந்துட்டேன். எப்படி சார் நீங்கள் வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. சரி, இந்த அவுட்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 பாக்ஸாக உடைக்கிறேன்னா உள்ளே போகணும். நான் உள்ளே போக முடியல. ஓகே உள்ளே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2த்தையும் உடைக்கணுமா இல்லை கீழே இருக்கிறத உடைக்கணுமான்னு ஒரு டவுட்டு. சரி, முதல்ல கீழே இருக்கிறத வச்சு பார்த்தா மண்டை இடிக்குது. சரி, மேலே இருக்கிறத வச்சு பார்த்தா காலியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன், 2த்தையுமே வச்சிட்டேன். என் மூளையை பார்த்தீங்களா, ஆல்ரெடி இப்போ ஒரு அளவுக்கு படிக்கட் ஷேப்பில் வந்துருக்கு கைஸ். ஓகே இப்போ நான் சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் கதவு தட்டின்னுக்கிறான். சரி, இப்போ என்ன பண்ணுவோம் அதுதான் நானும் கேட்குறேன், என்ன பண்ணுவோம்? எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, உள்ளு கெச்சா படுத்து தூங்கலாம். எதுக்கு, பெட்டு செய்யறதுக்கு. ஓக் பிளாங்க்ஸ் இருக்குது, ஆனால் உள்ளு இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது, உள்ளு இருந்தாச்சு பரவாயில்ல கைஸ், பக்கத்தில் இருக்க மரத்தையாச்சும் வெட்டின்னு வந்துடுவேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு படிக்கட் மைனிங்கை போட ஆரம்பிச்சிருவோம். போட்டேன், நானும் போட்டுனே இருக்கிறேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். அப்புறம் உங்களுக்கு டைம் லேப்ஸில் காமிச்சேன். வச்சேனே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் வச்சனே தான் இருந்தேன்.
அப்புறம் இங்கே ஒரு கல் வச்சேன், திருப்பியும் வச்சேன். வேறு என்ன செய்யலான்னு வச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஸ்வாடை செஞ்சேன். அதுக்கப்புறம் வச்சேன், திருப்பியும் வச்சுனே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் வச்சுனே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடு செஞ்சேன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் வெளியே போய் பார்த்தேன், எகிரி குச்சேன். நைட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸை செஞ்சு வச்சேன், திருப்பியும் வச்சேன். அச்சீவ்மெண்ட் கிடச்சிச்சு, திருப்பியும் வச்சுனே இருந்தேன். படிக்கட்டு செஞ்சுனே இருந்தேன். கடைசி வரைக்கும் செஞ்சுனே தான் இருந்தேன். ஒரு அயனும் ஒரு கோல் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடி மூச்சு வாங்குதுடா. பார்த்தா என்ன இது? அப்புறம் தான் தெரிஞ்சு காலையில் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா எகிரி குச்சேன், ஃபுட்டு தேடினேன், ரேபிட் கிடையாது தான் தேடினேன். பக்கத்தில் பார்த்தா ஐயோ இவன் பேர் கூட ஸ்ட்ரே இவன் விட்டானா அவ்வளோதான், ஸ்லோவாகிடுவோம் நம்ம. அதனால் என்ன பண்ணேன், போட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு இவனை இப்படி திரும்பி பார்த்தா சும்மா தான் நின்றுதான் பைபிளில். அதனால் வச்சிட்டேன், ஒரே போட்டு தான். அப்புறம் என்ன பண்ணேன், இவன் கொடுத்த போன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். எதுக்கு, இங்கேயும் ஒன்றும் பயிர் வைக்க முடியாது, இதுக்கு எதுக்குடா போன் மீல் கலெக்ட் பண்ணேன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் அப்படி தான். அப்புறம் என்னாச்சு, ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிச்சு. என்னென்னா மான்ஸ்டர் ஹண்டர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சாப்பாடுக்காக தேடினேன். ஏற்கனவே 3 பார் கம்மியாயிடுச்சு. அப்புறம் நான் தேடினே தான் இருந்தேன். சரி, அப்புறம் பன்னிக்காக பார்த்தா இந்த கேவில் அதனால் நான் என்ன பண்ணேன், வெளியே உள்ளே வந்த மாதிரியே வெளியே போயிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு பன்னி பார்த்தேன், அதுவும் அச்சேன். பார்த்த மாதிரியே அச்சினே தான் இருந்தேன். அது கடைசியில் ஒரு அளவுக்கு மேலே செத்துச்சு. செத்தா ஒரு மண்ணுத்தையும் தரல. உண்மையிலே ஜோக்கர் தான். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் செத்துருவேன், கன்ஃபார்ம் நான் செத்துருவேன். அதை பாருங்க, பேசின்னு இருக்க கேப்பில் 4 ஹங்கர் பார் ட்ராப் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போனேன், வெளியே வந்தேன். அப்புறம் சுற்றினே இருந்தேன். அப்புறம் என்ன பார்த்தேன், அங்கே ஒரு அயன் இருந்துச்சு. அயன்லாம் எதுக்கு? அப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணேன். பார்த்தா அதுவும் ஒன்றுத்தையும் ட்ராப் பண்ணல. சரி, அதுதான் முன்னாடி தெரிஞ்ச விஷயமேன்னு பார்த்தா ஒரு ரேபிட்டையும் காணும். लालू साहब आई लव यू. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நானும் ஒரு ரேபிட்டை தேடினேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ரேபிட் இருக்கான்னு பார்த்தா அந்த கேவ் தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஹங்கர்லேயே ஸ்டார்விங்லேயே செத்துருவோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தேடினே தான் இருந்தேன். அப்புறம் பள்ளம். நான் என்ன நினச்சேன், அவ்வளோதான், இந்த ஹார்ட் கோர் சீரீஸ் முடிஞ்சிடும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என் வீட்டுக்கு போனேன், வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரேபிட் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனையாக வந்துச்சு. நானும் என்ன பண்ணேன், போகலான்னு பார்த்தா இந்த கேவு இங்கே ஒரு மண் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். பார்த்தா ரேபிட்டு அடி 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 நான் அடிக்க மாட்டேங்குது. ஐயோ இது வேற ஓடுது. பக்கத்தில் இன்னொரு ரேபிட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், இங்கே வந்த ஒரு பழத்தில் விட்டேன். பக்கத்தில் பார்த்தா கேவு. அவ்வளோதான், முஜிஷ் நினச்சிக்கினேன். நானும் ஓடினேன். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துச்சு, நான் வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பின்னாடி போனேன். அந்த ரேபிட் இருக்குதான்னு பார்த்தேன், அது இருந்துச்சு. நான் பட்டன் லாக் ஆயிடுச்சு. அப்புறம் அடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் அடித்ததுக்கப்புறம் தான் கைஸ் அடியோன்னு இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளுக்கு ஃபுட்டு கிடச்சிச்சு. அங்கே அயன் பார்த்தேன். அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலான்னு போனேன். இன்னொரு ரேபிட் இருந்துச்சு, அது எங்கன்னு பார்த்தேன். அப்புறம் அவ்வளோதான். முதல்ல நம்ம அயனுக்கு ஆசைப்படக்கூடாது. முதல்ல நம்மளை சாப்பாடு தான் பார்க்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ரேபிட்டை இங்கே போட்டேன், கோலை தூக்கி போட்டேன். அதுவும் ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்மெல்ட் ஆச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அது ஸ்மெல்ட் ஆக வரையும் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, இந்த கோலை எடுத்து போட்டேன். இது என்னன்னு தெரியல, ரேபிட் ஆகிடும். இதை எடுத்து போட்டால் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். கட்சி வரை குக் ஆகிற மாதிரி தெரியல, அதனால் எடுத்து திருப்பியும் போட்டேன்.
சரி இது குக்காச்சு இதையாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். உங்ககிட்ட காட்டினே வேறு சாப்பிட்ணும், அப்போ தான் உங்களுக்கு வயிறு நல்லா எரியும். அதனால் கேமராவை திருப்பிட்டு சாப்பிட்டா ஃபர்னஸ் போச்சு. சரி கேமராவை இந்த சைடு திருப்பிட்டு உங்ககிட்ட காட்டினே அந்த சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, சுவையாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், இது மட்டும் போதாது நம்மளுக்கு, இன்னொரு ரேபிட் ஹைடும் வேணும். அதனால் நான் என்ன பண்ணேன், கத்தி எடுத்துன்னு போனேன். சரி போகிற போக்கில் நம்ம அப்படியே இந்த இது அது பேர் என்ன அயன் இதை மைண்ட் பண்ணிக்கலான்னு போனேன். அப்புறம் என்ன ஆச்சு, இந்த ரேபிட்காக போனவன் கடைசியில் மிஞ்சினது அயன் தான். அதனால் இந்த ரேபிட்டும் பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இது வேறு சுற்றினே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், இது போய் பின்னாடி ஒழிஞ்சிக்கிச்சு. நான் போய் பின்னாடி போய் அடிச்சிட்டேன். அதனால் எனக்கு இன்னொரு ஃபுட்டும் கிடச்சிச்சு, ப்ளஸ்ஸு இன்னொரு அச்சீவ்மெண்ட்டும் கிடச்சிச்சு. அது என்னென்னா ரேபிட் சீசனாக. ஏன்டா டேய், நானும் 3-4 நாளாக பார்த்துன்னுக்கிறேன், ரேபிட்டு மட்டும்தான்டா இருந்துச்சு, அது இவனுங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டான். வாவ் வாட் செம மோஜாங்க் செம. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த அயனையும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு என்ன வர மாட்டேங்குது ஓகே, இந்த அயனை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு நான் என்னோடய பேக் டு ஹோம் ஜேர்னியை போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே குதித்தேன், ஹெல்த்து குறையில. அப்புறம் என்ன பண்ணேன், எகிரி குதித்தேன் கீழே. பார்த்தீங்களா கேவு, ஜஸ்ட் மிஸ்ஸு, விழுந்திருந்தால் சேர்த்துருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணேன், பேக் டு ஹோம் ஜேர்னியை ஆரம்பித்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்க கிராஸ் எல்லாம் அடிக்கிறான்னு பார்த்தா நான் வச்சுருந்தது பிளாக்கு. சரி இதை திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸ்பாட்டில் வச்சு வச்சேன், அப்பயும் வரல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பிளாக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு என்னோட அந்த அது பேர் என்ன ரேபிட் ஹைடை குக் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். கதவை சாத்திட்டு ஃபர்னஸில் கிட்டே போயிட்டு கிளிக் பண்ணி முதல்ல நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், அப்புறம் தான் இதெல்லாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரேபிட் ஹைடை குக் பண்ணேன், ரேபிட் ஃபுட்டை குக் பண்ணேன். அப்புறம் அது குக் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஏர் ஆஃப் ஸ்லோனஸ்ன்னு ஒன்று கிடச்சிச்சு, ப்ளஸ் போவும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டினே சாப்பிட்ணும்ல, இப்படியே சாப்பிட்லாம் இது. ஓகே, இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 2 புள்ளி இருந்துச்சு, பட்டு பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணேன்னா, அறிவுபூர்வமாக ஒரு அயனை ஒரு ஃபர்னஸில் போட்டு ஸ்மெல்ட் பண்ணேன். இந்த அயனில் இந்த ஃபர்னஸில் என்ன பண்ணேன்னா, இங்கே இருக்க கொலை தூக்கின்னு போய் இங்கே வச்சேன், அது போய் இங்கே லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸில் என்ன பண்ணேன்னா, இன்னொரு அயனை போட்டேன். எப்படி ஒரு அயனாக போட்டேன். அப்புறம் நீங்கள் மொத்தமாக போட்டேன். அதனால் கிளிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. திருப்பியும் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணேன், ஒரு 5-4 கோலை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணேன், லாஸ்ட்டில் இருக்க ஒரு அயனை போட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் போச்சு. அதனால் இங்கே இருக்க ஒரு அயனும் போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், இங்கே இருக்க ஒரு அயனை எடுத்தேன். எப்படியா மேக்ஸிமம் லாஸ்ட்டில் குக் ஆகிட்ருக்கோம், ஸ்மெல்ட் ஆகிட்ருக்கோம். அதனால் இன்னொரு அயனை எடுத்தேன். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நான் மொத்த ஃபியூலையும் கலெக்ட் பண்ணிக்கினேன், ப்ளஸ் என்னோடய டைமும் நிறைய சேவ் ஆச்சு. ஸ்பீட் ரன்லாம் இல்லை கைஸ், சும்மா பண்ணேன் அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணேன், இங்கே இருக்க கோல்லாம் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அயன் பிகாக்ஸ் செய்யலாமா அயன் ஆக்ஸ் செய்யலாமான்னு பார்த்துருந்தேன். அயன் பிகாக்ஸ் செஞ்சால் நம்ம கேவுக்குள்ளே போய் எடுக்கணும், அது கேவிலே இருக்கும். அதனால் எதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சேன். இங்கே இருக்க அயன் இங்கே வச்சேன். அப்புறம் ஒரு அயன் ஆக்சஸ் செஞ்சேன். எதுக்குன்னா நம்மக்கிட்ட கோல் கம்மியாக இருக்குது கைஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை உடச்சி அதை சார்கோலாக மாற்றணும், ப்ளஸ் நம்மளுக்கு ஃபியூலும் சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடச்சிச்சு. அது என்னென்னா, இந்த அக்வர் ஹார்ட்வேர்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இது எது கிடைக்கும்னா, அயனை நம்ம எடுத்து ஏதாவது டூல் செஞ்சோன்னா அது கிடைக்கும். ப்ளஸ்ஸு நான் எப்போயோ இந்த டூலை செஞ்சேன், இப்போ தான் எனக்கு கிடைக்குது. சரின்னு நம்ம வீட்டுக்கு ப்ரிஷியஸான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே தூக்கி போட்டுக்கினேன். எதுக்குன்னா தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய காபிள் ஸ்டோனையும் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாக்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கீழே போகலான்னு பார்த்தேன். ஆனால் போயிட்டேன். எதுக்கு, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு தேவை. அப்புறம் என்ன பண்ணேன், இங்கே இருக்க ஒரு ரேபிட் சத்தம் கேட்டுச்சு, அது நைட்டாக ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த ரேபிட்டை அடித்தேன் லாக் ஆகிடுச்சு திருப்பியும். சரி இங்கே ஒரு பண்ணி இருந்துச்சு, அடித்தேன், அதுவும் ஒன்றும் கொடுக்கல. பொறுக்கி பேடா. சரி அப்புறம் நைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு ரேபிட் இருந்துச்சு, அதை பிடிக்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் அதையும் அடித்தேன்.
வச்சுனே இருந்தேன், அது மாட்டல. எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. சரி, அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டோம். அயனை ஸ்மெல் பண்ணி ஒரு அயன் ஆக்ஸும் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் ஃபுட்டையும் செஞ்சாச்சு, ஒரு நைட்டையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ டோரை சாத்திட்டு இன்னொரு நைட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். பார்ட் 2ல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் அலெக்ஸ் தமிழ் மைண்ட் கிராஃப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.